العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயிலில் ஜும்ஆவுடைய தினத்தன்று நல்ல விடயங்களை கேட்டு தம்முடைய வாழ்வில் நல்ல விடயங்களை எடுத்து நடந்தும் மோசமான விடயங்களை தவிர்த்து நடக்கும் வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கும் எனதரும் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை அனுதினமும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எங்களை படைத்த இறைவன் எங்களோடு மிகவும் இரக்கமானவன். ஏனென்றால் சமூகங்களிலே இறுதியாக வந்த சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம். ஆனாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் முதலாவதாக சொர்க்கம் போகக்கூடிய சமூகம் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாகிய நாங்கள் தான். அப்படி என்றால் எத்தனையோ சமூகங்கள் வந்து விட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஆது கூட்டம், சமூது கூட்டம், அதே மாதிரி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், இவ்வாறு பல நபிமார்களுடைய கூட்டங்களுக்கு எத்தனையோ கூட்டங்கள் எங்களுக்கு முன்னால் கழிந்து விட்டார்கள். அப்படி இருந்தும் இந்த நபி ஸல்லல்லாஹு உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி ஒரு கண்ணியத்தை, தனி ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர், நாங்கள் உங்களை சிறந்த ஒரு ஊரில் வாழ வைத்திருக்கிறோம். இன்னும் எப்படியாப்பட்ட இரட்சகன், மன்னிக்கக்கூடிய இரட்சகன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அப்படிப்பட்ட எங்களுடைய இரட்சகன் இந்த சமூகம் குறுகிய ஒரு காலம் 60 அல்லது 70 அல்லது அதற்கு இடைப்பட்ட முன்னால் மரணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் 70 வயதை தாண்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்கள் 50க்கும் 70க்கும் இடப்பட்ட வயதில் மரணம் அடைந்து விடுவார்கள். குறுகிய ஒரு காலம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த சமூகம் ஏன் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அடைந்த ஒரு கூட்டமாக மாறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு நேரங்களில், காலங்களில், இடங்களில் கண்ணியமிக்க சில இடங்களை குறிப்பிட்டு அதிலே அதிகமான பல மடங்கான இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறான். எங்கள் அனைவருக்கும் தெரியும், ரமலானுடைய காலத்திலே ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 வருடம். 83 வருடம் ஒரு நாள் இரவு. அந்த நாள் இரவு கிடைத்து விட்டால் அதில் நாங்கள் நன்மைகள் செய்தால், நாங்கள் அதில் பாவ மன்னிப்பு தேடி எங்களை திருத்திக் கொண்டால், 83 வருட காலம் நான் வாழ்ந்தால் என்ன அமல் செய்கின்றேனோ அந்த கூலியை அல்லாஹ் எனக்கு தருகிறான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். முஹர்ரம், அதே போன்று துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இது மூன்றும் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இது மூன்றும் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். அடுத்தது நாங்கள் இன்னும் 5 நாட்களிலோ அல்லது 4 நாட்களிலோ அடைய இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் எங்களை வந்து வரவிருக்கிறது. நாங்கள் இன்று துல்காதா 2ஆம் ஜுமாதல் ஆஹிராவுடைய 2ஆம் ஜுமாதல் ஆஹிரா, இறுதி ஜுமாதல் ஆஹிராவுடைய 25ஆம் புறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 4 அல்லது 5 நாட்களில் ரஜபுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்க ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான், வானத்தை பூமியை படைத்த நாளில் இருந்தே 12 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் மூணும் தொடர்ந்து வரக்கூடியது. அடுத்தது ரஜபுடைய மாதம் தனித்து வரக்கூடியது. இந்த 4 மாதங்களிலும் ஒரு அடியான் நல்ல விடயங்களை செய்தால் அல்லாஹ் அதுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான். ஒரு தொழுகையை தொழுதால் அதற்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கின்றான். ஒரு தான தர்மம் செய்தால் ஏனைய காலங்களில் செய்த நன்மைகளை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமான நன்மைகளை இந்த 4 மாதங்களிலும் கொடுக்கிறான். அதனை அல்லாஹ் தஆலா எப்படி கூறுகிறான், ஃபலா தظلموا فيهن انفسكم, இந்த கண்ணியமிக்க 4 மாதங்களிலும் நீங்கள் பாவங்கள் செய்து நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் பாவங்களை இதில் செய்ய வேண்டாம்.
இதில் பாவங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் செய்கின்ற பாவங்களை விட அதிகம் தண்டனைக்குரியது. எவ்வாறு இந்த 4 மாதங்களிலும் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எவ்வாறு பல மடங்கு நன்மை இருக்கிறதோ அதே போன்று இந்த 4 மாதங்களிலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அதிகப்படியான தண்டனை இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்படிப்பட்ட குறைஷிகளோடு எப்படியாப்பட்டவர்கள் கடுமையான விரோதம் கொள்ளக்கூடியவர்கள். இந்த கண்ணியமிக்க 4 மாதங்களும் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? யுத்தங்களை நிறுத்தி விடுவார்கள். பகைமை பாராட்ட மாட்டார்கள், யுத்தங்கள் செய்ய மாட்டார்கள், அப்படியே யுத்தத்தை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த 4 மாதங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் இதொரு சீசனாக எடுத்துக்கொள்வார்கள். நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு சீசன் வரும். அந்த டைம் அந்த ஈடுபடக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு சீசன் வரும், வியாபாரிகளுக்கு ஒரு சீசன் வரும், அதே போன்று கார்கள் விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு சீசன் வரும், கடிகாரம் விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு சீசன் வரும், ஏசியுடைய ரிப்பேர் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சீசன் வரும். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அதே போன்றுதான் நல்லடியார்களுக்கு பல சீசன்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ரமலானுடைய காலம், அதே போன்று கண்ணியமிக்க 4 மாதங்கள், இதெல்லாத்தையும் ஒரு கண்ணியமிக்க ஒரு மாதங்களாக மனதில் எடுத்து இதனை ஒரு சீசனாக எடுத்து தன்னுடைய நன்மையான காரியங்களில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். நன்மையான விடயங்களுக்கு அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். பாவங்களை விட்டும் தங்களை ஒதுக்கிக் கொள்வார்கள். மோசமான விடயங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த கண்ணியமிக்க இந்த 4 மாதங்களை நாங்கள் உணர வேண்டும். நான் அரபு மாதம், இது என்ன மாதத்தில் இருக்கிறேன், இது இன்று எத்தனையாம் பிறையாக இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுடைய சீசன்கள், காலங்கள், நேரங்கள், அரபு மாதங்கள் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்று எத்தனையாம் பிறை, இன்று எத்தனாம் மாதம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயங்கள் நாங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் பெரும் நஷ்டவாளிகள். ஏன் அல்லாஹ் எங்களை அவன் பக்கம் நெருங்கிக் கொள்வதற்கு இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு பல அடையாளங்களை, பல நேரங்களை, பல காலகட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். என்னுடைய நேரம் அனைத்தும் ஒரே நிலைமையில் இருக்கக்கூடாது. ஒரு மோமினுடைய நிலைமை ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. இன்று பாவம் செய்தால் அந்த பாவத்தை அவன் உணர்ந்து நாளை திருந்திக் கொள்வான். ஒரு சமமாக 2 நாட்கள் அமையுமானால் அந்த 2 நாள் சமமாக இருந்தால் அவன் நஷ்டவாளி. இன்று ஏதோ ஒரு அடிப்படையில் நிலைமை மாறிவிட்டால் அவன் உணர வேண்டும். அவன் தன்னுடைய பாவங்களை உணர வேண்டும். நான் எந்த நிலைமையில் இருக்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் இன்று மரணம் அடைந்தால் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்கிற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको बहुत नियामतों से नवाजा है. हम आखिरी उम्मत है लेकिन जन्नत में पहला दाखिल होने वाले उम्मत है, क्योंकि अल्लाह सुब्हानहु व तआला हमको दिनों में, महीनों में और जगहों में हमको ये एजाज दिया है. हम जो आने वाले महीना रजब, ये अल्लाह के पास बहुत अहम तरीन फजीलत वाला महीनों में से है. 4 महीने हैं, जुल्कादा, जुल्हिज्जा, मुहर्रम, ये तीनों मुसलसल आएगी और तन्हा में आएगी रजब आने वाले महीना. ये भी अल्लाह के पास, यानी 4 महीने अल्लाह के पास बहुत फजीलत वाली महीनों में से है. इसमें हम गुनाहों से हटकर अल्लाह के पास तिलावत करके, नमाज पढ़ के, हमारे सारे अहवाल को ठीक करके हम अच्छी तरह अच्छा इंसान बनना चाहिए. अल्लाह सुब्हानहु व तआला हमको रमजान के महीने में लैलतुल कद्र दिया है. लैलतुल कद्र 1000 महीनों से ज्यादा है, यानी 83 ईयर्स दिन बनता है. इसलिए इसमें अगर क्यों अल्लाह ने इस तरह हमको दिया है, ये उम्मत बहुत अहम तरीन नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का उम्मत है. ये जो पहले जो गुजरा है ये सारे उम्मत के लिए शाहिद बनाकर रखा है. वो लोग, वो कौम नबी को इनकार करेगा, उनके शहादत के लिए हमसे पूछेगा अल्लाह सुब्हानहु व तआला. नूह अलैहिस्सलाम के कौम इनकार करेगा, हमारे पास कोई नबी नहीं आया. फिर अल्लाह से हमसे पूछेगा, ये कौम को नबी नहीं आया है, हम शहादत करेंगे आया है, नूह अलैहिस्सलाम आया है. इस तरह हम शहादत करेंगे. इतना फजीलत को दिया है. ये किसके लिए?
हमको बहुत अहम तरीन बहुत दर्जे वाले के नबी क्यों हमारा उसका उम्मत है, इसलिए हमको भी ये इज्जत दिया है। सारे अनबिया जन्नत में दाखिल होने के बाद हम जाएंगे, हम किस तरह जाएंगे, हम किस तरह हमको ये नियमत दिया है। हम छोटे से उम्र गुजर रहे हैं, लेकिन पहले उम्मत सालों सालों तक यानी जिंदगी गुजारा है, लेकिन फिर भी हम जो कुछ कुछ अमल करेंगे, लेकिन फिर भी अल्लाह उसमें मुज़ाफ़ा करेगा। एक नमाज पढ़ेगा, ये नमाज 70 नमाज से इस तरह दर्जा में आ जाएगा। ये जो 4 महीने हैं, ये 4 महीनों में सारे गुनाहों से माफ करके हम सारे तौबा करके अच्छे इंसान बनना है। सारे दिन एक तरफ नहीं होना चाहिए। एक मुसलमान का सारे दिन एक जैसा नहीं होगा, वो उसका गुनाहों को वो महसूस होगा। मेरा जिंदगी में नमाज नहीं है, कुरान तिलावत में कितना दिन मैंने कुरान को चुना है, उसमें तिलावत किया है, इस तरह वो सोचेगा। यानी वैसे मेरा दिल जब जिस तरह चाहता है इस तरह नहीं गुजारता है एक मुसलमान का उसका महसूस होगा। मैं वैसे जिंदगी गुजारने के लिए इधर नहीं आया है, अल्लाह मुझे इख्तिबार कर रहा है, मुझे इम्तिहान ले रहा है, मुझे कुछ कुछ चीजों से मुसीबतों से मुझे अल्लाह की तरफ लौटा रहा है। हम इसको महसूस करना चाहिए। इसलिए आने वाले रजब को हम इस तरह बनना चाहिए। हम अगर नमाज नहीं है, हम नमाजी बनना चाहिए। कुरान तिलावत करना मैंने छोड़ दिया, मैं कुरान तिलावत करना चाहिए। मुझे तिलावत करना नहीं आती, फिर मैं कुरान को सीखना चाहिए। इस तरह हमारा जिंदगी को अच्छी तरह करना चाहिए। अल्लाह उसके लिए तौफीक अता फरमा।